வாங்க இந்த வீடியோவில் உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டுக்கணும், உளுந்து போடணும். நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். பூண்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, நிறையா பூண்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா புளி கொஞ்சமாக, வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் இவ்வளோ மிளகா தான் போடுவேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு முடிஞ்சோடனே அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தக்காளி 3 தக்காளி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னி அரைச்சிடணும். அவ்வளோதான், சட்னி சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இட்லி உளுந்து சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.